எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ஒரு டைம் இது போல செஞ்சு பாருங்க. டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். ரொம்பவே ஈஸியா சட்டுன்னு செஞ்சிடலாம். இதுக்கு செய்யறதுக்காக நான் வந்து ஒரு 1/4 கிலோ நல்ல பிஞ்சு கத்திரிக்காய 4 கீரி தண்ணியில போட்டு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. 3 கப் தண்ணி ஊற்றி இப்ப ஒரு மண் பாத்திரத்துல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காய் சேர்த்துட்டு நல்லா ப்ரௌன் ஆகவும் நல்லா கத்திரிக்காய் சுருங்கி வதங்கி வரணும். அந்த அளவுக்கு கத்திரிக்காயை பொரிச்சு எடுத்து தனியா வச்சுக்கோங்க ஒரு பிளேட்ல. இப்ப அதே சட்டியில 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 10 பல் பூண்டு உரிச்சு சேர்த்துக்கோங்க. இது நல்லா ப்ரௌன் ஆகி வந்ததும் ஒரு 2 வெங்காயம் மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சு பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்ப மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 தக்காளியை பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போக இந்த கிரேவி ரெடியாகி வரணும். எண்ணெய் பிரிஞ்சு அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்ப நம்ம கரைச்சி வச்சிருக்க இந்த புளி தண்ணியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்ப குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க இந்த கத்திரிக்காயை சேர்த்துடலாம். கத்திரிக்காயை சேர்த்துட்டு இப்ப குழம்பு நம்ம மூடி போட்டு கரெக்டா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதுல வந்து நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு மூடி போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டீங்கன்னா குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடும்.